ஆட்சிக்கு வரமுன்னாலே இவ்வளவு பிரச்சனை கொடுக்காங்களே, ஆட்சியில எவ்வளவு பிரச்சனை கொடுப்பாங்க? அந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே நாங்க பிரச்சனையை பார்த்தாச்சு. இனி ஆட்சிக்கு வந்துட்டோம். ஜூலி சொல்றாங்க ஒரு பொம்பளைன்னா பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்கலாமா? சாட்டை துரைமுருகன் சாட்டை ஓட்ட போட்டாச்சு ப்ரோ. பாருங்க ஒரு தொகுதியெல்லாம் வந்துட்டு ஜெயிச்சுட்டு என்கிட்ட பேசினா பரவாயில்ல, அதெல்லாம் பத்தி பேசாதீங்க. எங்கால சைன் போட்டாரா, சொன்னபடி சைன் போட்டாரா, அதை வாட்ச் பண்ணீங்களா, பாத்தீங்களா இல்லையா? யாராவது முதலமைச்சர் ஆனவொன்னே யாராவது ஒருத்தர் சைன் போட்டுருக்காங்க? அப்படி எங்கால வந்தோன்னு சொன்னாரா? கான்ஃபிடண்டா இருங்க, நான் இருக்கிறேன், என்னை மீறி ஏதாவது நடந்துச்சா நான் பார்த்துட்டு சொல்றாரா? அப்படி யாராவது ஒரு அரசியல்வாதி இத்தனை வருஷம் யாரும் ஒருத்தர் பேசியிருப்பாங்களா? பேச மாட்டாங்க. தளபதியால் மட்டும் தான் பேச முடியும். 5 வருஷம் ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீ எதிர்பார்க்கறதுக்காக இத்தனை வருஷம் பார்த்ததுலேயே இருக்கிறது இந்த 5 வருஷம் ஒரு எடுத்துக்காட்டாக தான் வரப்போகுது. நன்றி. அதுதான் நாங்கள் சொன்னதுதான், எங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டுட்டு போறதுக்கு எங்க தளபதி வழி நடத்துவாரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும், பாத்துக்கலாம். கான்ஃபிடென்ட்டா இருக்கும். எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இதை எதிர்பார்த்தீங்களா? நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நல்ல ஹாப்பியா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் ஆட்சிக்கு வந்து. ஆனா இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி விஜய் வந்து இந்த மாதிரி வெற்றி பெறுவாருன்னு நினைச்சிருந்தீங்களா? இது நினைச்சிருந்தேன். இல்லை, ஏன்னா பணம் அது இதெல்லாம் ரொம்ப கொடுத்துருந்ததுனால பெண்கள்லாம் வந்து ஈஸியாக காசு கொடுத்தா மாறிடுவாங்கலாம் இருந்தாங்க. அதெல்லாம் இல்லாம அந்த நம்பிக்கையில இல்லை, நான் நினைச்சிருந்தேன் கண்டிப்பா வருவாருன்னு. வந்துட்டாரு விஜய். நேரம் அங்கே பேசி பார்த்தீங்களா? விஜய் பார்த்தேன். கேட்டு அவர் பேசின உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்ன? எல்லாமே பிடிச்சிருந்தது, ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இந்த வர்ற 5 வருஷம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சூப்பரா இருக்கும் எல்லாருக்கும். விஜய் வெற்றி பெற்றாரு, எவ்வளவு சந்தோஷமா இருக்குண்ணா? ரொம்ப சந்தோஷம். ஆனா பேஸ் பார்க்க முடியல. சரி, நான் மொபைல்ல தான் பார்த்தேன். சரி பார்த்தேன். ஆனா உங்க பேர் என்ன பேருண்ணா? யார் பேர்? உங்க பேரு? எங்க நானா சிஎம் கேஜே நூர்லாமி. முஸ்லிம்கள் வந்து எப்பவுமே திமுகக்கு தான் ஓட்டு போடுவாங்களாமே அப்படியா? எங்க ஊர்ல நான் ரெட்டே இல்லை. சரி. ஆமா, நான் விஜய் சார் ரசிகன் தான். சரி. ஒரு படம் எழுதுவோம், ஆஹா ரசிகன். இன்னொரு படம் எழுதுன்னு சொல்லுவோம். சீனம் ஒரு நடிங்க, ஆஹா ரசிகன். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாப்பியா இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அது சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. இன்னைக்கு தான் வந்து நியூ இயர், எல்லாமே பொங்கல், அது இது தீபாவளின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியா இருக்கும். ஆனா தளபதி இந்த மாதிரி வெற்றி பெறுவாருன்னு நினைச்சீங்களா? நினைச்சுவேன், நாங்க நினைச்சுவேன். டிஎம்கே மற்ற பார்ட்டிஸ் தான் நினைக்கலாம். அவங்க ரொம்ப ஈஸியா இட போட்டாங்க எங்களை. நாங்க வர மாட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா இட போட்டாங்க. 108 தொகுதி தனிச்சையா ஜெயிச்சோம் நாங்க. எந்த வித இதுவுமே இல்லாம 20 கட்சி கூட்டணி வச்சே வந்து ஜெயிக்க முடியல. 59 தொகுதியும் சம்திங் வின் பண்ணிருக்காங்க. பட் ஆனா தனிச்சையா 108 தொகுதி வின் பண்ணிருக்கோம். அது எவ்வளவு பெரிய ப்ரௌடு. 2 வருஷம் தான் ஆகுது. டிஎம்கே வந்து 75 இயர்ஸ் ஆகுது, ஏடிஎம்கே வந்து 50 இயர்ஸ் ஆகுது. இத்தனை வருஷம் கட்சி புரிஞ்சவங்கள 2 வருஷம் அரசியல வந்து தூக்கிட்டாரு. இல்ல ஒருவேளை வந்து அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து அதை விட அவங்களுக்கு அசிங்கம் வேற எதுவுமே கிடையாது. 2 பேரும் ஆப்போசிட். அப்படி அவங்க பண்ணிருந்தா 234 தொகுதியும் கண்டிப்பா அடுத்த விஜய் மட்டும் தான் வருவாரு கண்டிப்பா. அவங்க அந்த பிளான் பண்ணதாகவும் கம்யூனிஸ்ட் ஒத்துக்கிறதுனாலதான் வந்து அதை வெளியில இருந்து திமுக ஆதரவு கொடுத்து அதிமுக ஆட்சியில இருத்து சொன்னதாகவும் சொல்றாங்களே. ஜூலி ஐயோ நெகட்டிவிட்டி எல்லாம் இக்னோர் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? ஃபேமஸாக பாக்குறாங்க தளபதி வச்சு. அவங்க வந்து ஃபேமஸ். அவங்க என்ன சொல்றாங்க? இனிதான் நீங்க உண்மையான திமுகவே பார்க்க போறீங்க, நாங்க எதிர்க்கட்சியா இருந்து என்ன வேலை வந்து வயிற்றுச்சல பேசுறாங்க. வேற பேசுறதுக்கு அவங்க டாபிக்கே கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, பெரம்பூர் அண்ணன் நீங்க வேணா நீ நாளைக்கு தானே வர போற, நான் இன்னைக்கே வருவேன், நான் எங்க ஆளே காணுவேன். அவங்களை பத்தி ஒர்த்தே கிடையாது. ஆமா, ஜூலிய பத்தி பேச வேணாம். பேசுற அளவுக்கு சொன்ன மாதிரி இக்னோர் பண்றோம் பீப்பிள். எல்லாம் கிடைச்ச ஒரு விஷயம் தான். சாட்டை துரைமுருகன் இன்னிதான் நீங்க ஆட்டத்தையே பார்க்க போறீங்க. சாட்டை நாம் தமிழர் கட்சியோட சாட்டை துரைமுருகன். நாம் தமிழர் கட்சிலாம் அவங்களாம் என்ன சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு தொகுதி கூட வரல. அவங்கள பத்தி நம்ம என்ன பேசுறது? அதை பத்தி எதுவும் வேண்டாம். இந்த 5 வருஷம் ஆட்சி காலம் அவர் பெட்டியை ஏங்க ஓபனே பண்ணல? தனியா எடுக்கனா ஒரு நாள் வச்சிருக்கீங்களா? கவுண்ட் பண்ண என்ன காரணம் நினைக்கிறீங்க? 8% 4% குறைஞ்சிருச்சு. 8% வாங்கியிருந்தாங்க யாரு? நாம் தமிழர் கட்சி. ஆமா, சீமானு. அவரு ஒரு பப்ளிக்ல பேசிக் நாலேஜ் கூட இல்லாம மைக்ல அசிங்கமா பேசுறாரு. கண்டிப்பா நான் சொல்றேன், எனக்கு இதுக்கு முன்னாடி அந்த காலம்லாம் எனக்கு தெரியாது. இப்போ விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பாலிடிக்ஸ்ன்றதே லைட்டா எனக்கு தெரியுது. அதுக்குள்ள வர இந்த 118 அதெல்லாம் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இது இப்படி அப்படியே தெரியுது. அவரு ஒரு பப்ளிக்ல 2 பேருமே பேசினதை நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். ஏடிஎம்கே பேசியிருக்காங்க, கலாய்ச்சு. மற்ற கட்சி வந்து டிஎம்கே பேசியிருக்காங்க. எல்லாரும் மாற்றி மாற்றி அந்த பேச்சில் தான் வந்து அப்படி பேசிப்பாங்களே தவிர அசிங்கமா வந்து மைக்ல அதுக்கு தகுதியே இல்லை. அவருக்கு சிஎம் ஆகிற தகுதியே வந்து சீமானுக்கு கிடையாது. அண்ணா வந்து அதிகமாக பேச மாட்டாங்க, பேசாமல் செயலில் காமிப்பார்.
இப்போ அது மாதிரி தான் இப்போ சிஎம் பதிவில் சொல்லாமல் இறங்கி செஞ்சு காமிச்சிட்டேன். ஜூலி சொல்கிறாங்க இனிதான் உங்களுக்கு நான் யாருன்னு. டிஎம்கேக்கு வாயில் தான் சூனியம், புரியுதுங்களா? அவங்க அமைதியாக இருந்து நல்ல திட்டங்களை கரெக்டான ஒரு வழிமுறையில் கொண்டு போயிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக டிஎம்கே ஆட்சி அமைச்சிருப்பாங்க. அவங்க வந்து எம்எல்ஏஸ் ஒங்க வச்சுக்கல, கரெக்டான நிதியை கரெக்டாக இன்னும் சொல்லலை. இவ்வளோ அமௌண்ட் ஃபினான்சியல் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு காமிக்கலாம். அவங்க சரியான முறையில் வந்து கையாள தான் வந்து தளபதி வந்து என்ன சொன்னார்னா, அவங்களோட தப்பை தான் எடுத்து சொன்னார். எங்களை தப்பாக சொல்கிறார், எங்களை தப்பாக சொல்லி தான் நாங்கள் ஆட்சி பிடிச்சோம். நீங்கள் கரெக்டாக இருந்தால் நீங்கள் ஆட்சி பிடிச்சிருக்கலாம்ல. இப்படி காலில் வந்து விழுங்கடா அவங்கள பேசக்கூடாதுன்னு சாட்டை சொல்லியிருந்தார். சாட்டை அதானா அதிகமாக பேசினா வந்து தளபதி அதிகமாக பேச மாட்டார், செயலில் காமிச்சார் இல்லை. நீங்கள் அதிகமாக பேசி பர்சன்டேஜ் கம்மியாக ஆகிக்கினே வரீங்க. இதனால் வந்து சாட்டை வந்து அதிகமாக பேசுகிறது. அவர் வந்து சீமான் அண்ணா வந்து கொஞ்சம் மரியாதை நீங்கள் பேசுங்க, எல்லாம் இதுவும் வைங்க, தப்பு இல்லை. ஒருத்தர் தரக்குறையாக இப்போ பேச ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களோட அழிவு காலம் கண்டிப்பாக இருக்கு. அப்போ பெரிய அடி வாங்கினது நாம் தமிழர் கட்சி தான். ஆமாம், நாம் தமிழர் கட்சி இல்லை, பெரிய அடி. ஆக்சுவலி வந்து அவங்க வந்து ஆட்சி அமைக்கலை, பெரிய அடி வாங்குறது வந்து ஏடிஎம்கே டிஎம்கே தான். ஆமாம். எப்படி பார்க்குறீங்க தளபதி ஆட்சி எப்படி இருக்கு? தளபதி ஆட்சி எப்பயுமே இப்போ நம்ம எதிர்பார்க்குறது, ஏன்னா இப்போ மக்களுடைய அதிகபட்ச சப்போர்ட்டில் வந்து அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. அதனால் தளபதி ஆட்சி வந்து எப்பயுமே நல்லா இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கணிப்பில் சொன்னோன்னா. அடுத்த 15 வருஷத்துக்கு அவரை யாரும் அசிச்சிக்க முடியாது. ஏன்னா அவரோட ஃபிட்னஸ்டான ஒரு ஆள் வந்து இப்போ இதுக்கு தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் கவர்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ் கையில் இருக்குது. யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாம் படித்தவங்களாக இருக்கிறாங்க. ஒரு 50 வயசுக்குள்ளே இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இப்போ அமைச்சரவையில் பதவி ஏற்றிருக்காங்க. அதனால் இப்போ இந்தியாவில் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்க ஒரு அரசியல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஜூலி அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து டிஎம்கே ஆட்சியை பார்த்துட்டீங்க, இன்னும் டிவிகே ஆட்சியை பார்க்கல, டிவிகே பசங்க ஆட்சி இன்னும் பார்க்கல. அண்ணன் என்ன சொல்கிறாரோ அந்த வழி முறைப்படி இதில் வந்து எந்த ஒரு சட்டவிரோதமான ஒரு செயல்கள் படாமல் இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அண்ணன் வழியில் ஃபாலோ பண்ணி அதை நாங்கள் வந்து அவருக்காக இதை நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அதை நாங்கள் வந்து அவர் கூட இருந்து வேலை செய்வோம். சாட்டை துரைமுருகன் அவரை பற்றி பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா, அவர் என்ன சொல்றாரு, இன்னிதான் வந்து நான் விஜய் விமர்சிக்கவே தொடங்க போறேன் அப்படின்னு. இன்னைக்கு தான் மட்டும் நல்லபடியாக தான் விமர்சிக்க அவரால் முடியும். ஏன் அப்படின்னா வேற மாதிரி விமர்சிச்சாருன்னா அடுத்த விளைவுகள் என்னன்றது அவருக்கே தெரியும். சரிங்களா? இவ்வளோ நாள் உண்மையாக சொல்ல போனால் இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு நல்ல ஒரு திசையில தான் போயிட்டு இருந்தது. இந்த சாட்டை முருகன் அவங்க இந்த மாதிரி வந்ததுனால தான் வந்து அந்த கட்சியே வந்து ஓரளவுக்கு இப்போ வந்து இந்த பர்சன்டேஜ் லெவல்லாம் கம்மியானது காரணமே. ஏன்னா இப்போ விஜய் கூட இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்தவங்க தான். அப்படி இருந்து தான் இன்னைக்கு வந்து அந்த கட்சி இப்படி ஆகிருக்கு அப்படின்றது. அதனால் அவரை பற்றி நிறைய பேச்சு கொடுக்க வேண்டாம். இந்த 5 வருஷம் ஆட்சி எப்படி இருக்குன்னா, வரக்கூடிய 5 வருஷம் ஆட்சி பொற்கால ஆட்சியாக இருக்கும். உண்மையாக சொல்ல போனாக்கா, ஜெயலலிதா அம்மையார் எப்படி அவங்க ஆட்சியை கொடுத்தாங்களோ அதோட டபுள் மடங்கு இந்த ஆட்சி அமையன்றதுல யாருக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ரீசன் நான் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னாக்கா, அண்ணன் வந்து இப்போ வந்து அவருக்கு நேரடி பார்வையில் சில இதெல்லாம் எடுக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து பெண்களுடைய பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்புக்கு வந்த உடனே அவர் வந்து நேரடியான கண் பார்வையில் தான் அதை வந்து எனக்கு அதை பண்ணுவேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இது வந்து பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவர் கொடுத்த அரசியல் அறிக்கைகள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கையெழுத்தே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அனைத்து வகையான பேருந்துகள் இலவசமாக சொல்கிறாரு. அப்புறம் வந்து கேஸ் சொல்லியிருக்காரு. இது மாதிரி அவர் என்னென்ன சொல்லியிருக்காரோ அதை வந்து செயல்படுத்துறதுக்கு ஒரு தொண்டராக நாங்கள் இருந்து அதை வந்து கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவோம். எவ்வளோ சந்தோஷமா இருக்குது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம். 3 நாளாக ஒரே டிப்ரெஷனில் இருந்தோம். சரி. ஐயோ அண்ணன் எப்போ உட்காருவாருன்னு சொல்லிட்டு ரொம்ப மன உளைச்சலாக இருந்தது. நைட்டு நியூஸ் பார்த்தோன்னே எப்படி சொல்கிறது, கொண்டாடவே முடியல. வீடியோலாம் இருக்குது எங்ககிட்ட, நிறைய எடுத்து வச்சுருக்கோம். நாங்களே எங்கள் இன்ஸ்டா ஐடியில் போடுவோம். சரி. ஆக இது வந்து திமுக ஸ்டாலினால தான் ஆட்சியே கிடைச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அவங்க பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் எப்படி ஆட்சி ஆலோசனை நம்மளுக்கு தெரியும்ல, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்ட்டு. நானே ஒன்றும் சேப்பாக்க தொகுதியில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். அந்த 3 கவுண்டிங் வர வரைக்கும் எங்களுக்கு வந்து வெற்றி இதாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா தோற்றதுக்கப்புறம் பையனும் தோற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் பாலிடிக்ஸ் நடந்தது. அவர் ஜெயிச்சதே பெரிய விஷயம். உதயநிதி ஜெயிச்சதே பெரிய விஷயம். அது ஒரு பாலிடிக்ஸ் மாதிரி தான் ஜெயிச்சிட்டாரு. அவர் ஜெயிக்கணும்னு ஜெயிக்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கண்டிப்பாக எங்கள் அண்ணனை நாங்கள் சிஎம் ஆகணும்னு நினச்சோம், ஆக்கிட்டோம். ஜூலி சாட்டை எப்படி பார்க்குறீங்க? ஜூலி அவங்க நாங்கள் ஒரு பொருட்டா கூட பார்க்கலங்க. இந்த அளவு கூட மதிக்கல. நாங்கள் அதெல்லாம் விட்டுருங்க, நோ கமெண்ட்ஸ். இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, இனிதான் நீங்கள் உண்மையான திமுகவை பார்க்க போகிறீங்க எதிர்கட்சியா? ஆமாம், பார்த்துட்டோம். இப்போ முதல்ல குளத்தூரில் அவங்க தலைவனை தேக்க வச்சிருக்கணும். இனிமேல் பார்க்குறதா திமுக பேசவே பேசாதீங்க. அவர் இல்லவே இல்லை. நாம் தமிழர் கட்சி சாட்டை 0ண்ணா. ஏன்னா நான் கவுண்டிங் பண்ணேன். நான் என்ற வரைக்கும் 17 சுற்றம் வந்து 0 0 0 தான் வந்தது. ஆனால் 0 தான்.
அவர் வேணாம், வேற எதனா பேசுங்களேன். இல்லக்கா 8% ஓட்டுல இருந்து 4% ஓட்டா மாறிடுச்சு, என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவருடைய வாய்க்கொழுப்பு தான். அவர் சீமானாக்கா சாட்டையாக்கா? 2 பேருக்குமே 2 பேரும் ஒரே ஒரு ஜாடியும் மூடியும் ஒன்னா தானே இருக்கும். அதனால 2 பேருமே ஒரே மாதிரி தான். அதான் ஒன்றும் பிரச்சனை. 5 வருட கால ஆட்சின்னு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இனிமே பார்க்கலாம், இறைவன் கிட்ட தான் இருக்கு எல்லாம். ஆனால் நாங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு நாங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம், எப்பயுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த ஆட்சி வராமல் கவர்னர் ஆட்சி போயிருந்தா கூட திருப்பி அண்ணனுக்கு ரீஎலெக்ஷன் வச்சு அது இதை விட டெபாசிட் அதிகம். ரீஎலெக்ஷன் வச்சிருந்தா எத்தனை தொகுதி டிவிக்கு அடிச்சிருக்குங்க? 234 தான் ஆட்டா அடிச்சிருவோம் நாங்கள். இதுவே இவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, கண்டிப்பாக வந்துடும். எவ்வளோ சந்தோஷமா இருக்குது? ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஒரு 75 ஆண்டு ஆண்ட கட்சி திமுக, ஒரு 50 ஆண்டு ஆண்ட கட்சி அதிமுக, அவங்களெல்லாம் ஒரு ஜாம்பவான்கள் மாதிரி அவங்கெல்லாம் வந்து தோக்கடிச்சிட்டு இப்போ வந்து விஜய் வந்து ஜெயிச்சிருக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவரோட முதல் மாநாட்டில் நான் வந்து பயணித்தோம், நாங்களாம் போயிட்டு. இப்போ அவர் பதவி இருக்கும்போது நாங்கள் இங்கே வந்து அவரை பார்க்குறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இன்னிதான் உண்மையான திமுகவை பார்க்க போகிறீங்கன்னு ஜூலி சொல்கிறாங்க. ஜூலி அவங்க சொல்லுவாங்க, 1000 சொல்லுவாங்க, அவங்க சொல்லிவிட்டு ஆள் அட்ரஸ் காணாமல் போயிடுவாங்க. நம்ம வந்து இனிமேல் எப்படி விஜய் வந்து இந்த நாட்டை வந்து மக்களுக்கு நல்லது செய்ய போகிறாருன்ட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவர் நிறைய சில கோப்புகள் எல்லாம் கையெழுத்திட்டிருக்காரு. ஸோ அது நடைமுறைக்கு வரணும். இன்னும் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. அது வந்து அது என்ன சொல்லியிருக்காருன்னா, கஜானா என்ன நிலைமையில் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை விடுறேன், அது மூலமாக நீங்கள் தமிழ்நாடோட இது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றா நான் வாக்குறுதிகளை நிறைவேற்றுறேன்னு சொல்கிறாங்க. சாட்டை துரைமுருகன் எப்படி பார்க்குறீங்க? நாம் தமிழர் கட்சி 8% 4% ஓட்டு வாங்கியிருக்கு. அவர் வந்து சாட்டை வந்து அவர் வாயால் தான் அந்த பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிச்சுன்னு நான் நம்புகிறேன். இப்போ இது தேர்தலுக்கு முந்தைய பேச்சு வேற, இப்போ அவர் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா அவருன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி வாடா விஜய் போடா விஜய் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதுலேயே ஒரு மாற்றம் தெரியும்ல, அதே மாதிரி தான் தமிழகமும் இதுக்கு முந்தைய தமிழகம் பிந்தைய தமிழகம்னு ஒரு மாற்றம் வரும்னு நாங்களாம் நம்புகிறோம் மக்கள் எல்லாரும். இனி வர ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உண்மையிலே சூப்பராக இருக்கும். அண்ணன் வந்து நிறைய திட்டங்கள் வகுச்சிருக்காரு. அது எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி மக்களும் நடந்து புரிஞ்சு இருந்துக்கிட்டாலே போதும். மெயினாக இந்த ஓசின்னு சொல்லி இந்த திராவிட கட்சியில் சொல்லிட்டு இருப்பாங்க, அது நம்மகிட்ட கிடையவே கிடையாது. ஸ்டாலின் தான் சொல்லி விட்டாராமே, சரி பரவாயில்ல விஜய் ஆட்சி அமைச்சுக்கிறட்டும், போய் ஆதரவு கொடுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு கம்யூனிஸ்ட் கிட்டையும் பிசிகே கிட்டையும் சொன்னதா சொல்றாங்க. நாங்க யாரோட தயவுலயும் வந்து நாங்க இண்டிபெண்டன்ட், வி ஆர் இண்டிபெண்டன்ட் பார்ட்டின்னு அவர் சிபிஎம்ஏ சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல அவர் சொன்னா என்ன சொல்லலைன்னா என்ன? இப்போ என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சிபிஎம் சரி விசிகாவும் சரி தன்னோட ஆதரவை கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நம்ம அண்ணன் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கண்டிப்பாக சரியான அமைச்சரவையோ ஏதோ அவங்க கொடுப்பாங்க. கண்டிப்பாக நல்லாட்சி நடக்கும். இந்த திராவிட கட்சி ஆட்சி மாதிரி இருக்காமல் நம்ம அண்ணனோட ஆட்சி வரலாறு காண அளவுக்கு பேசும். அவர் எம்ஜிஆர் வந்து 30% ஓட்டு வாங்கியிருந்தார், நம்ம அண்ணன் 34.5% ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. இது வரலாறு மிக்க சாதனை. எந்த ஒரு நடிகரும் இந்த மாதிரி வாங்கினா கிடையாது, ஃபஸ்ட் டைம். ஆனால் இப்படி ஒரு வெற்றி எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தோம், நம்பிக்கையாக இருந்தோம். ஆனால் நிறைய இடத்துல ஃபஸ்ட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க 30 வருவார் 40 வருவார். ஸ்டார்டிங்லேருந்து அவர் அண்ணன் மட்டுமே பெரம்பூர் தொகுதியில் 2 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. வேறு பக்கத்தில் உள்ளவங்களாம் நிற்க கூட முடியாது. இந்த 108 ஒரு 118 இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அவங்களுக்கு? கண்டிப்பாக இருந்துச்சு. நிறைய இடத்துல பஸ்ஸை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. எதுக்கு அந்த மாதிரி பண்ணணும்? இப்போ இதுவே வந்து ஆளுங்கட்சி இப்போ அந்த மாதிரி இருந்தால் அவங்க பஸ்ஸெல்லாம் விட்டுருப்பாங்களா இல்லையா? பொதுமக்கள் சஃபர் ஆகுறாங்கன்னு தெரியும்ல, அதுக்கேற்ற பஸ் அவங்க ரெடி பண்ணணுமா இல்லையா? இதெல்லாமே இதுதான் பாலிடிக்ஸ். கோயம்புத்தூர், கிளாம்பாக்கம், திருச்சி, திருப்பூர் இந்த மாதிரி முக்கியமான இடங்கள் எல்லா நாளுமே அன்றைக்கி தேர்தல் அன்றைக்கி முதல் நாள் நைட்டு ஃபுல் பஸ் எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. பாதி பஸ்ஸு விட்டாங்க, பாதி பஸ்ஸு விடலை. போராட்டம் பண்ணுறாங்க, ஸ்ட்ரைக் எல்லாமே பண்ணுறாங்க, ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. அப்போ முதல்ல ஸ்டாலின் சார் தான் இருந்தார், ஏன் எதுவுமே பண்ணலை? இது அவங்க ஆட்சி. இப்போ அவங்க டைமாக கூட விஜய் நான் வரலன்னா பண்ணியிருக்க மாட்டாங்க. இது அன்னைக்கு நடந்த சூழ்நிலையா இல்லை என்னன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி முக்கியமாக இந்த இது இப்போ ஒரு எக்ஸாம் நடக்கு, அதுக்கு இப்படி தான் பண்ணாங்க. சில விஷயங்களுக்கு அவங்களுக்கு செல்ஃபிஷாகவே நடந்துக்கிறாங்க. இனிமேல் அதை மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் திராவிட கட்சி. இனிமேல் அது மாதிரி திராவிட கட்சி திமுகவும் அதிமுகவும் சேர்ந்துச்சுன்னா மக்கள் என்றைக்குமே ஒத்துக்கூட மாட்டாங்க, சீரியஸாக ஒத்துக்கூட மாட்டாங்க. இதுக்கடுத்து அவங்க அழிவு தான் நினைஞ்சுக்கோங்க. அண்ணன் மட்டும்தான், கன்ஃபார்ம் அண்ணன் மட்டும்தான். நிறைய பேர் எங்கள் அப்ராட்லேருந்துலாம் லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்க. எந்த கட்சிக்கு அந்த மாதிரி வந்திருக்காங்க? எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. சிங்கப்பூர், மலேசியா, லண்டனு, அங்கேருந்துலாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க.
ஈவன் கேரளாலேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அங்கே நம்ம கட்சியே நிற்கல, அங்கேருந்து சப்போர்ட் எவ்வளோ பேர் பண்ணுறாங்க. அதெல்லாம் வெரி ப்ரவுட் தானே நம்மளுக்கு. இவங்க ஆஃபீஸ்லேயே ஒருத்தவங்க கேரளாவில் இருந்து இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க விஜய் வந்துட்டாங்கன்னா நான் இந்த வாட்டி என்னோட ஓட்டர் ஐடியே நான் இங்கே மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க அப்படி நம்புகிறாங்க. இது ப்ரௌட் மூமெண்ட் தான். தேங்க்யூ. அதாவது இதை விட சந்தோஷம் தமிழக மக்களுக்கு வேறு என்ன தேவைப்படும்? ஏன்னா விஜய் எனும் நான் அப்படின்னு அவர் சொன்ன அந்த மொமெண்ட்டு லைஃப்பில் யாராலையும் மறக்க முடியாத மொமெண்ட்டு. அது நேராக பார்க்குற வாய்ப்பை வந்து கிடைச்சது மிகப்பெரிய மகிழ்ச்சி. என்ன சொன்னார்ண்ணா அங்கே வச்சு இந்த மாதிரி வந்து? அதாவது அவர் வந்து தமிழகத்தின் எதிர்காலம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஆணித்தரமாக நிரூபிச்சிட்டாரு. அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு முழுமையானதாக ஆட்சி இருக்க போது, மக்களுக்கான ஆட்சி இருக்க போகுது அப்படிங்கிறத வெளிப்படையாக அவர் சொல்லிட்டாரு. எந்த பவர் சென்டரும் இருக்காது, நான் மட்டும்தான் அப்படிங்கிறத அண்ணன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக தமிழகத்துக்கு ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு தலைவர் கிடைச்சிருக்காரு. மக்கள் அதை இனிமேல் உணர்வாங்க. ஏன்னா அதிமுக, திமுக, நாம் தமிழர் எல்லாம் சேர்ந்து விஜய் எதிர்க்காங்க. இல்லை, இந்த எதிர்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா மக்கள் அவர் பின்னாடி இருக்கும்போது, மக்கள் சக்தியும் இறையாறும் அவருக்கு இருக்கும்போது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் தமிழகத்தின் எதிர்காலம் நம்ம அண்ணன் தான். கண்டிப்பாக நல்லாட்சி கொடுப்பார்.